தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. அரபிக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது. ரத்னகிரிக்கு வடமேற்கே 40 கிலோமீட்டர் தொலைவில் இது மையம் கொண்டுள்ளது. தொடர்ந்து கிழக்கு நோக்கி நகர்ந்து முற்பகல் ரத்னகிரி டபோலி இடையே காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே கரையை கடக்கும் என இந்திய வானிலை மையம் அறிவித்துள்ளது. இதன் எதிரொலியால் தெற்கு கடலோர பகுதிகளிலும் காற்றின் வேகம் அதிகரித்துள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 9 துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. சென்னை, நாகை, கடலூர், எண்ணூர், காட்டுப்பள்ளி, புதுச்சேரி, காரைக்கால் துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. பாம்பன் மற்றும் தூத்துக்குடி துறைமுகங்களில் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. அதே நேரம் கோவை, நீலகிரிக்கு 2 நாட்களுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. 2 மாவட்டத்திலும் பேரிடர் மீட்பு படையினர் தயார் நிலையில் உள்ளனர்.